மலையக பகுதிகளில் டிட்பா புயலின் கோர தாண்டவம். கனேடிய தமிழர் பேரவை வெளியிட்டுள்ள கவலை. இலங்கையில் பண பாவனை தொடர்பில் எச்சரிக்கை. 20 வருடம் சிறை தண்டனை. சர்வதேச உதவிகளில் வெளிப்படைத்தன்மை. அமைச்சர் விஜிதஹேரத் விளக்கம். கடற்றொழிலாளர்களை இந்திய தூதரகத்திற்கு எதிராக தூண்டிய கடற்றொழில் அமைச்சர் சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்டோருக்கான 20,000 ரூபாய் கொடுப்பனவு. அமைச்சர் வெளியிட்ட தகவல். நிவாரண நடவடிக்கைகளில் மோசடி செய்து ஊழல் செய்வது, கையாடல் செய்வது என்பது இதுவரையில் எந்த முறைப்பாடும் இல்லை. ஆனால் அடிப்படை வாதத்தினை பேசும் சில எதிர்க்கட்சிகள் சில விடயங்களை ஊதி பெரிதாக்கும் செயற்பாட்டினை முன்னெடுக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன். இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனம் திரிவுபடுத்தப்பட்ட செய்தியை வெளியிட்டுள்ளது. நலிந்த ஜெயதீச. எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். விமல் வீரவன்ச. இலங்கையின் மலையக பகுதிகளில் டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக பெருமளவிலான உயிரிழப்புகளும் சொத்து இழப்புகளும் ஏற்பட்டுள்ளமை குறித்து கனேடிய தமிழர் பேரவை குறிப்பாக நீண்ட காலமாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள தோட்ட தொழிலாளர் சமூகங்கள் தங்களின் இருப்பிடங்களை இழந்து இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழுந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இயற்கை அனர்த்தங்கள் நிகழும் போதெல்லாம் தற்காலிக தீர்வுகளை வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்கு நிரந்தரமான மற்றும் பாதுகாப்பான இடமாற்ற திட்டங்களை இலங்கை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் பேரவை வலியுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு முறையும் அனர்த்தம் நிகழ்ந்த பிறகு மக்களை மீண்டும் அதே ஆபத்தான பகுதிகளுக்கு திருப்பி அனுப்பது அவர்களின் உயிருக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அதே மாவட்டங்களுக்குள் பாதுகாப்பான நிலங்களில் மீள்குடியேற்ற முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த மீள்குடியேற்றமானது வெறும் வீட்டு வசதியுடன் நின்று விடாமல் அவர்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அடிப்படை தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான திட்டமாக அமைய வேண்டும் என்பதை பேரவை வலியுறுத்தியுள்ளது. மலையக பகுதிகளில் பாதுகாப்பான நிலங்கள் கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேற விரும்பும் குடும்பங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் அங்கு நிலங்களை வழங்கும் திட்டத்தை கனேடிய தமிழர் பேரவை ஆதரித்துள்ளது. தமிழ் மொழி சூழல் மற்றும் பண்பாட்டு தொடர்ச்சி காரணமாக இக்குடும்பங்களின் கௌரவமான வாழ்வங்கு உறுதி செய்யப்படும் என அந்த அமைப்பு நம்புகிறது. இறுதியாக எந்த ஒரு இடமாற்றமும் கட்டாயப்படுத்தப்படாமல் முழுமையாக மக்களின் சம்மதத்துடன் தகவல் அறிந்த விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே நடைபெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைய தமிழ் சமூகங்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இலங்கை மற்றும் புலம்பெயர் அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் கனேடிய தமிழர் பேரவை தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் போலி பணத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளமை குறித்து போலீசாருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பூட்லர் தெரிவித்துள்ளார். பணத்தாள்கள் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்யுமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டார். 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட பெரும்பாலான போலி பணத்தாள்கள் 5000 ரூபாய் நாணயத்தாள்களாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் போலி 5000 ரூபாய் பணத்தாள்கள் 596 கைப்பற்றப்பட்டன. 2025 ஆண்டில் இதுவரை போலி 5000 ரூபாய் பணத்தாள்கள் 535 போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலி நாணயத்தாள்கள் அச்சிடுதல், போலி பணத்தாள்கள் அச்சிடுதல், அவற்றை வைத்திருத்தல் மற்றும் போலி பணத்தாள்களை அச்சிடுவதற்கான உபகரணங்களை வைத்திருத்தல் போன்ற குற்றங்களுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சர்வதேச உதவிகள் வெளிப்படை தன்மையுடனேயே கையாளப்பட்டு வருகின்றது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க நிர்வாக பொறிமுறை ஊடாக உரிய வகையில் உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார். இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சர்வதேச உதவிகள் தொடர்பில் வெளிப்படைத்தன்மை இல்லை என முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டு தொடர்பில் வெளிவிவகார அமைச்சரிடம் வினவப்பட்டது. இதற்கு பதில் அளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். பேரிடரின் பின்னர் இலங்கைக்கு சர்வதேச உதவிகள் கிடைக்க ஆரம்பித்தன. முதல் 6 மணி நேரத்திற்குள்ளேயே மீட்பு பணிக்குரிய உதவியை இந்தியா வழங்கியது. பாகிஸ்தான், சீனா, நேபாளம் உட்பட அனைத்து நாடுகளும் உதவி வருகின்றன. இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்கள் தமது பிரத்யேக நிதியை கூட வழங்கியுள்ளனர். தம்மால் முடிந்த வகையில் நமக்கு உதவி வழங்கிய சர்வதேச சமூகத்திற்கு நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நெருக்கடியான நேரத்தில் நேசக்கரம் நீட்டி வரும் புலம்பெயர் இளைஞர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் என்று வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளை நிவாரண பணியில் ஓரிரு குறைபாடுகள் இருக்கலாம். அதனை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த கட்டமைப்பு மீது விமர்சனங்களை முன்வைப்பது ஏற்புடையதல்ல. விநியோக
பொறிமுறை நீதியாக கிடைக்கின்றது. வெளிப்படையான அரசாங்க நிர்வாக பொறிமுறை உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை டிட்பா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீட்டெடுக்கும் நோக்கில் சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். கடற்றொழில் அமைச்சர் கடற்றொழிலாளர்களை தூண்டிவிட்டு யாழ் இந்திய தூதரகத்திற்கு எதிராக போராட்டம் செய்யுமாறு வற்புறுத்தியதாக டெலோ கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய இழுவை படைகளுக்கு எதிராக யாழில் நடைபெற்ற போராட்டத்தில் எதிர்காலத்தில் 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தி யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை இல்லாது செய்வோம் என்று அமெரிக்கா மற்றும் சீன தூதரகத்தை யாழில் அமைப்போம் என்றும் கடற்றொழிலாளர் ஒருவர் கருத்து தெரிவித்தார். அந்த ஒரு கடற்றொழிலாளர் தெரிவித்த கருத்தானது இன்று ஒட்டுமொத்த கடற்றொழிலாளர்களுக்கு மாத்திரமல்ல, குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்குரிய ராஜதந்திர நகர்வுகளில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இது பாரிய வேதனைக்குரிய விடயம் மாத்திரமல்ல, அவலங்களை சுமந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களை மீண்டும் ஒரு அவலத்திற்குள் தள்ளக்கூடிய செயற்பாடாகத்தான் அமைந்திருக்கின்றது. இந்த கருத்துக்கு பின்னால் ஆளும் தரப்பு இருக்கின்றது என்ற விடயம் திட்ட தெளிவாக தெரிகின்றது. போராட்டத்தை நடத்திய கடற்றொழிலாளர்கள் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு நடாத்தியிருந்தனர். அதில் ஒரு விடயத்தை வெளிப்படையாக தெரிவித்திருந்தனர். தற்போது இருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் தான் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுங்கள் என வற்புறுத்துவதாக கடற்றொழிலாளர்கள் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தனர். இந்த விடயத்தை ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எமது இனத்தை மீண்டும் ராஜதந்திர ரீதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது. ஜனாதிபதி நல்ல தீர்வு தருவார் என மக்கள் நம்புகின்றார்கள். அவர்கள் இவ்வாறு நம்பிக்கொண்டிருக்கையில் ஆளும் தரப்பின் அமைச்சர் ஒருவர் இவ்வாறு மக்களை வழிநடத்துவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு பாரிய தவறாகும். அது மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பிரச்சினை. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களால் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்கள் தொழில் முதல்களை இழப்பதுடன் பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளும் தள்ளப்படுகின்றனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறு அவலத்திற்கு உள்ளாகின்றனர். இந்திய இழுவை மடை கடற்றொழில் முறையானது இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. இலங்கை மற்றும் இந்தியாவின் வெளிவிகார அமைச்சுகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதனை ஒரு முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்ட இனத்தை தூண்டிவிட்டு மீண்டும் அவர்களை பிரச்சனைகளுக்குள் தள்ளிவிடுவது ஆபத்தான விடயமாகும். ஏனெனில் பேரிடர் ஒன்று ஏற்பட்ட போது நமக்கு உடனடியாக கை கொடுத்தது பாரத தேசம். கடந்த காலத்தில் கோட்டாபயவின் ஆட்சியில் நமது நாடு வீழ்ச்சி அடைந்த போது கூட அதை மீட்பதற்கு பாரத தேசமே உதவி புரிந்தது. எதிர்காலத்தில் எமது தேசத்தை கட்டியெழுப்ப இந்திய தேசம் கரம் கொடுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் தற்போது வழங்கப்படும் 25,000 ரூபாய் கொடுப்பனவானது 50% அதிகமானோருக்கே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏனைய இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் கம்பகா மாவட்டத்தில் 73.4%, அனுராதபுரம் மாவட்டத்தில் 70.5%, ரத்னபுரி மாவட்டத்தில் 68.39%, மாத்தளை மாவட்டத்தில் 65.28% மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் 61.42% இதுவரை இழப்பீடுகள் வழங்கப்பட்டு முடிந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மாவட்டங்களில் இந்த இழப்பீட்டு தொகை வழங்கல் 50%க்கும் குறைவாக காணப்படுவதாகவும் இந்நிலையை துரிதப்படுத்த அதிகாரிகள் தற்போது தலையிட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இது தொடர்பான சிக்கல்களை கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அனர்த்தத்தினால் சுமார் 22 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர். அனர்த்தத்தினால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும். இப்போது அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டிய இழப்பீடுகள் குறித்து சிலவற்றை மதிப்பிட்டு வழங்கி வருகின்றனர். இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் நேற்று வரையான நிலவரப்படி 50%க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. இது மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபடலாம். சில மாவட்டங்களில் இது இன்னும் 50%க்கும் குறைவாக உள்ளது. இந்த செயல்முறையை துரிதப்படுத்தவே நாங்கள் தலையிட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிவாரண நடவடிக்கைகளில் மோசடி செய்து ஊழல் செய்வது, கையாடல் செய்வது என்பது இதுவரையில் எந்த முறைப்பாடும் இல்லை. ஆனால் அடிப்படைவாதத்தினை பேசும் சில எதிர்க்கட்சிகள் சில விடயங்களை ஊதி பெரிதாக்கும் செயற்பாட்டினை முன்னெடுப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். சுனாமி அனர்த்த காலத்தில் நிவாரணத்திற்காக மக்களுக்கு வந்த பணத்தினை ஹெல்பின் அம்பாந்தோட்டையில் என்ற வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டு மக்களுக்கு செல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அனுபவித்து சென்றார்.
சில எதிர்க்கட்சிகள் ஆட்சி மாற்றத்தினை விரும்புகின்றார்கள். ஆட்சி மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றத்திற்கு அமைச்சு பதவிக்கு ஆசைப்படும் கட்சியாக இருக்கவில்லை. மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். சில எதிர்க்கட்சிகள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றச்சாட்டுக்களை மிகவும் பலமாகவும் ஆழமாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை எங்களை பொறுத்தமட்டில் ஆட்சி மாற்றமோ அல்லது அமைச்சர் பதவிகளுக்கோ ஆசைப்படுகின்ற ஒரு கட்சியாக எமது கட்சி இருக்கவில்லை. என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் கடந்த காலத்து அரசுகள் எவ்வாறு செயற்பட்டன, இப்போது இருக்கின்ற அரசு எவ்வாறு செயற்படுகின்றது, கடந்த காலத்தில் இருந்த அரசுகள் இந்த மக்களுக்காக கிடைத்த இந்த நலன்புரி பொருட்களை எவ்வாறு கையாண்டார்கள், எவ்வாறு சுருட்டி கொண்டார்கள். ஒரு தடவை சுனாமி ஏற்பட்ட போது அந்த நிவாரணத்துக்காக மக்களுக்கு வந்த பணம் ஹெல்பிங் அம்பாந்தோட்டை என்ற ஒரு கணக்கில் சேகரிக்கப்பட்டு அது மக்களுக்கு கிடைக்காமல் அது குறிப்பிட்ட நபர்கள், அந்த காலத்து ஜனாதிபதி போன்றவர்கள் அதனை அனுபவித்து சென்றிருக்கின்றார்கள். எனவே கடந்த காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் அல்லது கையூட்டுகள் இப்படியான விடயங்களோடு இந்த காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் கூர்மையாக அவதானிக்கின்றோம். எனவே கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நிவாரணப் பொருட்களை ஊழல் செய்வது, மோசடி செய்வது அல்லது கையாடல் செய்வது என்பது நாங்கள் இதுவரைக்கும் ஒரு முறைப்பாடாக கிடைக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டில் அதிலும் படுமோசமான முறையில் அடிப்படைவாதத்தை பேசுகின்ற சில கட்சிகள் சில விடயங்களை பெரிதாக ஊதி பெருக்க வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னவென்றால், அவர்களை பொறுத்தமட்டில் பல விதமான குற்றச்சாட்டுகள் முறைப்பாடுகள் அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது பாயாமல் இருப்பதற்காக சில வழிகளில் முன்கூட்டியே பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கின்றார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் எங்களுடைய பார்வையில் பார்க்கின்ற போது கடந்த கால அரசுகளில் இருந்த செயற்பாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த விடயங்கள் பலமான குற்றச்சாட்டுகளாக காணப்படவில்லை. அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் முறையாக சரியாக இருந்தால் அவர்கள் உரியவர்களிடம் முறைப்பாடு செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தி அவர்கள் நீதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நானும் கூட பார்த்தேன், பல அரசியல்வாதிகள் இந்த குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். அதேவேளை சிலர் சொல்கிறார்கள் நிவாரண செயல்பாடுகள் மிகவும் துரித கதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்க, அதற்காக அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லுகின்ற எதிர்க்கட்சியில் உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே அரசியல் தேவைக்காக அரசியல் நோக்கத்திற்காக சில கருத்துக்களை பரிமாறுகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய தேவை ஆட்சி மாற்றம் அல்லது அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் அப்படியான சிந்தனை இல்லை. நல்ல விடயங்களை பாராட்டுவோம், தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுவோம். தொல்லியல் சம்பந்தமான விடயங்களில் எமது மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்றால் நாங்கள் அது சம்பந்தமான விடயங்களில் எங்களுடைய எதிர்ப்புகளை உரிய இடங்களுக்கு நாங்கள் தெரிவித்தும் இருக்கின்றோம். சந்தேகம் குறிப்பாக பௌத்த சின்னத்தை அடையாளமாக கொண்ட நடப்பதற்கு தமிழ் மக்கள் சந்தேகமாக அச்சத்தை தெரிவிப்பார்கள். ஆனால் இன்றைய ஆட்சிக்காரர்களையும் அந்த பதாகைகளை மீண்டும் ஒருவதற்கான செயல்பாடுகள் இது தொடர்பில் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த தெளிவுபடுத்தலை தமிழ் மக்களுக்கு இந்த நிலைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? உண்மையில் இந்த விடயம் ஒரு முக்கியமான விடயம். மக்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்திய ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அப்போது பாராளுமன்றத்தில் நாங்கள் உரையாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதாவது தொல்லியல் சார்ந்த அந்த பலகைகள், அறிவித்தல் பலகைகள் அல்லது திசை முகப்படுத்துகின்ற டிரெக்ஷன் போர்ட் என்பன பல இடங்களில் மட்டக்களப்பில் நடப்பட்டிருந்தன. அது சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் கடந்த காலத்தில் பெற்ற படிப்பினை காரணமாக, அதாவது கடந்த காலத்தில் இந்த தொல்லியல் செயற்பாட்டுக்கான அந்த நடுகல்கள் போடப்பட்ட போது அந்த இடத்தில் இங்கிருக்கின்ற ஒரு பிக்கு, அதாவது மிகவும் அடாவடித்தனமாக செயற்படுகின்ற பிக்கு அந்த இடத்தில் சென்று அங்கே தொல்லியல் இடத்திற்குரிய நடுகற்கள் போடப்பட்ட இடமெல்லாம் பௌத்த சாசனத்துக்குரிய இடம் அல்லது பௌத்த கலாச்சாரத்துக்குரிய இடம் என்ற அடிப்படையில் பலவிதமான குளறுபடிகள் குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தார். சுருக்கமாக சொல்ல போனால்
சொன்னால் இலுப்படிச்சேனை சார்ந்த இடம், குசலானமலை சார்ந்த இடம், அதே போன்று கடந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த அனுபவம் வேற்றுச்சேனை மற்றது பிள்ளையாரடி என்று சொல்லப்படுகின்ற இடம். இப்படியான பல இடங்களில் இந்த அந்த குறிப்பிட்ட பிக்குமார் ஆர்ப்பாட்டம் இருந்தது. ஞானசார தேரர் கூட, அம்பைப்பிட்டிய சுமலரட்ன தேரர், ஞானசார தேரர் கூட இந்த விடயத்தில் எங்களுக்கு பலவிதமான நெருக்குவாரங்களை செய்திருந்தார்கள். எனவே எங்களுடைய மக்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னவென்றால், இந்த தொல்லியல் இடங்கள் என்று சொல்வது தமிழ் மக்கள பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல்பாடு என்று மக்கள் கடந்த கால அனுபவங்களை கொண்டு அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். எனவே இந்த முறை கடந்த கால அனுபவத்தில் பெற்றுக்கொண்ட அறிவை வைத்துக்கொண்டு இந்த முறையில் அந்த டிரெக்ஷன் போர்ட் அல்லது திசைப்படுத்துகின்ற அந்த பலகைகளை இடப்பட்ட போது எங்களுடைய உள்ளூராட்சி சபை சார்ந்த எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அல்லது ஆதரவாளர்கள், பொதுவாக தமிழ் மக்கள் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை அல்லது எதிர்வினைகளை ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. தொல்லியல் என்று சொல்வது பௌத்தத்திற்கு மாத்திரம் சொந்தமான தொல்லியல் திணைக்களமாக, தொல்லியல் ஆணைக்குழுவாக இருக்க முடியாது. டிட்பா சூறாவளி பற்றி இந்திய காலநிலை திணைக்களம் இலங்கைக்கு முன் அறிவித்தல்களை விடுக்கவில்லை. இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவுபடுத்தப்பட்ட செய்தியை வெளியிட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஊடாக தெளிவுபடுத்தலை கோரியுள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை தொடர்பில் தனியார் தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது, டிட்பா சூறாவளி பற்றி முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஒரு சில ஊடகங்களும் அதற்கு மாத்திர முன்னுரிமை வழங்குகின்றன. சூறாவளி குறித்து உத்தியபூர்வமாக அரசாங்கத்திற்கோ அல்லது அரசு நிறுவனங்களுக்கோ ஏதேனும் அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்குமாயின் அவற்றை வெளிப்படுத்துமாறு பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளேன். இதுவரை இலவரும் உத்தியபூர்வ அறிவிப்புகளை வெளியிடவில்லை. நவம்பர் 12 முதல் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பிராந்திய காலநிலை சிறப்பு மத்திய நிலையம் சாதாரண வானிலை அறிவுறுத்தல்களை வெளியிட்டது. டிட்பா சூறாவளி தொடர்பில் இந்திய காலநிலை திணைக்களம் இலங்கைக்கு எவ்வித அறிவிப்புகளையும் விடுவிக்கவில்லை. இந்திய காலநிலை திணைக்களம் காலநிலை குறித்து வெளியிட்ட அறிவிப்புகளை தெரிவுபடுத்தி இந்திய எக்ஸ்பிரஸ் இலங்கை தொடர்பில் செய்தி வெளியிட்டது. இந்த செய்தி அடிப்படையாக கொண்டு இலங்கையில் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்திய ஊடகம் வெளியிட்ட செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஊடாக விளக்கம் கோரியுள்ளது. இலங்கையில் போலியான செய்திகளை வெளியிடும் ஊடகங்கள் உள்ள நிலையில் இந்தியாவில் அவ்வாறு இருப்பது ஆச்சரியத்திற்குரியதல்ல என்றார். நத்தார் தாத்தாவை போன்று ஜனாதிபதி நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். கடுவளை பகுதியில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேற்று நிவாரணம் அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது, பொருளாதார பாதிப்புக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. டிட்பா சூறாவளி தொடர்பில் முன் அறிவிப்புகள் ஏதும் விடுக்கப்படவில்லை என்று அரசாங்கம் குறிப்பிட்டுக் கொண்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதி நத்தார் தாத்தாவை போன்று நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினார். ஆனால் பெருமளவினானோருக்கு குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் கூட கிடைக்கப்பெறவில்லை. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் பொருளாதார பாதிப்பு மேலும் தீவிரமடையும். அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய அரசாங்கம் நிவாரணங்களை வழங்க வேண்டும். அனர்த்த போது முப்படையினர் தான் நாட்டு மக்களை பாதுகாத்தார்கள். ராணுவத்தினருக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட வேண்டும். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நன்கொடைகளுக்கு அடிபணிந்து ராணுவத்தினரை அரசாங்கம் காட்டிக் கொடுக்க கூடாது. ராணுவத்தினர் தான் நாட்டின் காவல் தெய்வங்களாக உள்ளனர் என்றார்.